டிசம்பர் 30 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாறனை பழி வாங்கணுங்கிறதுக்காக பொய்யான ஆதாரங்களை திரட்டி கண்மணி போலீஸுக்கிட்ட கொடுத்தாடுறாங்க. போலீஸும் எந்த ஒரு விசாரணையுமே பண்ணாம மாறனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பயங்கரமா அடி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளி வீரா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, ஆனா போலீஸ் கேட்கவே இல்ல. ராமச்சந்திரன் வக்கீல கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணை பண்ணி பாக்குறாங்க. ஏமா, பாண்டியன்கிறது உன்னோட அண்ணன் தானே, அவரை இந்த மாறன் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கிறான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சார், நீங்க ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. அவர் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. என் அண்ணனை இது வரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது என் அண்ணனை பழி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு வீரா ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குதுமா, உன் புருஷன் மேல எந்த தப்புமே இல்லைங்கிற ஆதாரத்தை திரட்டிட்டு வா, நான் அவரை கோர்ட்ல தான் போய் ஒப்படைக்கணும், உங்ககிட்ட எல்லாம் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ராகவா வந்துட்டு இந்த கொலைக்கும் மாறனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா, அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ணுனது யாரு, அந்த காருக்குள்ள யார் யார் இருந்தது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. நானும் மாறனும் தான் அந்த காருக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாறன் என்ன பண்ணுறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராகவா விட்டா எல்லா உண்மையுமே சொல்லிடுவானே அப்படிங்கிற மாதிரி வள்ளியை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே ராகவா, நீ பேசாம இரு, மாறன் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறத நாம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா மாடியில போய் நின்று வள்ளி என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வீரா வர்றாங்க. வள்ளியம்மா, என்னாச்சு, எதுக்காக நீங்க இங்க வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. என் மாறன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, ஒரு புழு பூச்சிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்டவன்னா ஒரு ஆளையே கொலை பண்ணிட்டான்னு சொல்லி இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டுட்டு போய் வச்சிருக்கிறாங்க. நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? என் புள்ள மறுபடியும் என் கைக்கு வரணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும், என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. விடுங்க வள்ளியம்மா, அவங்க கொலை செஞ்சாந்தானே, அவ போய் ஜெயிலேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வீரா, இதுக்கு வெளியே பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்குது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வள்ளிக்கிட்ட பேசுறதுக்காகவே வீரா வந்திருக்கிறாங்க. என்னம்மா வீரா, நீயே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வீட்டில் இருக்கிற யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீனாவது எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு பார்த்தா இந்த விஷயத்துல நீனும் மாறனை விட்டு கொடுத்து பேசுறிய அப்படின்னு கேக்குறாங்க. பின்ன என்னம்மா, நடந்தது என்னான்னு யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம இருக்கிறான், அப்படி இருக்கும்போது தண்டனை அவன் தானே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லம்மா வீரா, நீ நினைக்கிற மாதிரி மாறன் ஒண்ணு அவ்வளவு கெட்டவனா கிடையாது. நான் உன்னைக்கிட்ட அந்த உண்மையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்ன உங்க அக்காவுடைய கண்மணி வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என் அக்காவுடைய வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் அக்காவுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், என்ன உண்மைன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளியும் மாறனை நல்லவனு காட்டுறதுக்காகவும் அவனை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காகவும் வீரக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அன்னைக்கு உன் அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணினது மாறன் கிடையாது, ராகவா. அவன் தான் குடி போதையில வண்டியை ஓட்டிட்டு வந்து உங்க அண்ணனுடைய ஆட்டோல இடிச்சிட்டான். அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ராகவா வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். ஆனா மாறன் இடையிலேயே இறங்கி அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடி வந்திருக்கிறான். அதுக்குள்ள அங்க இருந்த எல்லாருமே அவங்க அண்ணனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மாறன் வந்து பார்த்துருக்கிறான். அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் ஆயிருக்கிறான். ஆனா அதுக்கப்புறமா தான் பெரிய பிரச்சனையே உருவாச்சு. அப்பதான் உன் அண்ணனும் அந்த ராஜேஷும் இறந்து போயிட்டாங்கிறத எங்களுக்கு தெரிய வந்துச்சு. மாறன் மேல எந்த தப்புமே கிடையாது, எல்லா தப்புமே ராகவா மேலதான். ஆனா மாறன் மேல எல்லா தப்பையுமே ஏத்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக ஒரு குற்றவாளியா நின்றுட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைய நான் எப்படி விடுறது? அவனை எப்படியாவது ஜெயில இருந்து நான் தான் காப்பாத்தி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க.